அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாளின் சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒவ்வொரு நாளையும் தொடங்கிறது நமக்கு அது மகா பெரிய கிருபை. நன்மையும் கிருபையும் இந்த நாளில் உங்களை தொடரும். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். பாருங்க, நல்ல கணவன் மனைவி, நல்ல பொண்ணு மாப்பிள்ளையை எப்படி தெரிந்தெடுக்கிறது, ஆபிரகாம் எப்படி தன்னுடைய வேலைக்காரன் எலியேசரை அனுப்புனாரு ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக, எப்படி எலியேசர் ஜெபித்தார், இதெல்லாம் நேற்றைய தினத்தில் படித்தோம். பாருங்க, இன்றைக்கும் கூட திரும்பவும் அதே கண்டினியூஷனில் பார்க்க போகிறோம். இந்த எலியேசரையும் ஒட்டகங்கள் எல்லாம் போகிறாங்க ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு. ஆபிரகாமோட ஊருக்கு போகிறாங்க பெண்ணை கொண்டு வருவதற்காக. அப்படி போகும்போது இந்த ஆபிரகாம் தன்னுடைய ஊரில் உட்காந்து என்னத்தைங்க யோசித்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. அப்போ இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த ஆபிரகாம் எப்படி ஒரு விசுவாசம் உள்ள மனுஷன், ஒரு உண்மையுள்ள மனுஷன், தன்னுடைய வேலைக்காரன் கையில் 10 ஒட்டகங்களை கொடுத்து அவ்வளோ உச்சிதமான அவ்வளோ நகைகள் எல்லாம் இந்த பொண்ணுக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ அந்த மனுஷன் எலியேசர் எவ்வளோ உண்மையுள்ள மனுஷனாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் அந்த உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் வீட்டில் உட்காந்து என்னத்தை தியானித்துட்டு இருந்திருப்பாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது 6வது வசனம். ஆபிரகாம் என்னத்தை தியானித்திருப்பாருன்னா, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. பாருங்க, வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆபிரகாம் வீட்டில் உட்காந்து என்னத்தை தியானிச்சுட்டு இருந்திருப்பாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உன் சந்ததி இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படியே என்னுடைய சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லி எலியேசரை விசுவாசத்தோடு அனுப்பியிருப்பார். அப்படி அந்த விசுவாச வார்த்தைகள் தான் இந்த எலியேசருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வைத்தது. பாருங்க என்னத்தை தியானம் பண்ணியிருப்பாருன்னு பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 15:5-6 வசனங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். கர்த்தர் இப்படி வாக்கு பண்ணிட்டார். அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதுதான் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி தான் எலியேசரை அனுப்புகிறாரு. கர்த்தர் எனக்கு இப்படி வாக்கு பண்ணியிருக்காருப்பா, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர், நீ போ, என்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு கர்த்தர் நல்ல பெண்ணை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறாரு. அதனால தான் அந்த எலியேசர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 24 நேற்று பார்த்த அதே அதிகாரம் ஆதியாகமம் 24 42-43 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 24 42-43 வாசிக்கிறேன். அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, 44வது வசனம், நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான் ஒரு வேலைக்காரன்னா, அப்போ அந்த ஆபிரகாம் எப்படி ஒரு விசுவாசியாக இருந்திருப்பார், ஒரு உத்தம இருதயமுள்ள வேலைக்காரன். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயத்தோடு உண்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாய் நாம் நம்புகிற ஒரு பெற்றோராக இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இயேசுவின் நாமத்தினால. பாருங்கள், இவன் இப்படியே ஜெபம் பண்ணுறான், நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்பேன், இங்கே வர்ற பிள்ளை, இங்கே வர்ற ஒரு கன்னிகை, இந்த மாதிரி நீ குடின்னும் சொல்லணும்,
என்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லி சொல்லணும், தண்ணி நான் மொண்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஜெபிக்கிறான். அங்கே வர்ற பொண்ணு பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தில் வர்றா. அவள் யாருன்னா ஈசாக்குடைய சொந்த மாமா பிள்ளையே வர்றா. கர்த்தர் அப்படியே அனுப்புகிறாரு பாருங்க. ரெபேக்கா அப்படியே வர்றா. ரெபேக்காளுக்கு தெரியாது இது தன்னுடைய உறவின் முறையான்னு, ஒன்றுமே தெரியாது. எலியேசரை பற்றியும் இந்த ரெபேக்காளுக்கு தெரியாது. ஆனால் அவள் பாட்டுக்கு சொல்கிறா, நான் உங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி தர்றேன், உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த எலியேசர் எதை ஜெபித்தானோ, ஏன் அப்படின்னா ஆபிரகாமின் தேவன் இவன் ஜெபிக்கிறானே, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆபிரகாமும் அதே விசுவாசத்தோடு இந்த எலியேசர் அனுப்புகிறாரு. இந்த எலியேசரும் ஆபிரகாமின் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லாம் ஒரே கோஆர்டினேஷனில் வருது பாருங்க. இதுதான் கர்த்தருடைய சித்தம் பாருங்க. இந்த வார்த்தைகளை தெளிவாய் நம்ம விளங்கிக்கணும். கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி தேவனுடைய சித்தத்தில், நீர் விரும்புகிற சித்தத்தில் எனக்கான, என் குடும்பத்துக்கான ஒரு நல்ல பெண்ணை, ஒரு நல்ல பையனை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்புறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அதே மாதிரி கர்த்தருடைய சித்தத்தில் வந்து சேருவாங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, 24:60 வசனம். இந்த ரெபேக்கால ரொம்ப பிடிச்சி போய் எலியேசர் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு இவளுக்கு காதணிகள், கடகங்கள், வளையல் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்க. இன்னும் 10 நாள் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெபேக்காள் வீட்டார். ஆனால் இல்லை, கர்த்தர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நான் இங்கே லேட் பண்ணக்கூடாது, நான் இம்மீடியட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாருங்க. அப்போ ரெபேக்காளை எப்படி வாழ்த்துறாங்கன்னு பாருங்க. 60வது வசனம். இன்றைக்கு இதுதான் உங்களுக்கான வாக்கு தத்துவம், இன்றைக்கான சத்தியம் இதுதான். ஆதியாகமம் 24:60வது வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். உங்கள் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாளில் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யார் யாரெல்லாம் உங்களுக்கு பகையா இருக்காங்களோ இவங்கெல்லாம் எனக்கு பகைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் சந்ததியார் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் இயேசுவின் நாமத்தினால. நீங்களோ கோடா கோடியாய் பெருகுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. பிரியமானவர்களே, அடுத்தது 67வது வசனம் பாருங்க. இவங்க பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். எலியேசர் இந்த ரெபேக்காளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது பாருங்க 67வது வசனம். வீட்டு பக்கம் வந்துட்டாங்க. ஈசாக்கு ரெபேக்காளை பார்த்தாச்சு. 67வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். தன்னுடைய தாயுடைய கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசிக்கிற ஒரு கணவனாக மாறுகிறான் ஈசாக்கு. பாருங்க, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். தன்னுடைய தாய் இறந்ததை குறித்து துக்கமாக இருந்திருக்கான். ஆனால் ரெபேக்காள் வந்ததுக்கப்புறம் அந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைகிறான். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தின் எல்லா இழப்புகளையும் ஈடு செய்யும்படியான மணமகளையோ மணமகனையோ கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்தோடு காலையில் எழுந்த உடனே விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை வீட்டில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளின் மீது கர்த்தரின் வார்த்தைகளை சொல்லுங்கள். நீ கோடா கோடியாய் பெருகுவ மகளன்னு சொல்லுங்க. நீ மாமியார் வீட்டில் போய் நீ இப்படி தான் செருப்படி வாங்க போகிற, இப்படி தான் நீ இருக்க போகிறன்னு சொல்லி அவர்களை சபிக்காதபடி, கண்ட வார்த்தைகளை நாம் பேசாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். கோடா கோடியாய் பெருகுவார்கள். உங்கள் பிள்ளைகள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் வழி வாய்க்கும், உங்கள் வழி வாய்க்கும். கர்த்தர் உங்கள் பிரயாணங்களை, வாழ்க்கை பிரயாணங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.